பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். Matthew chapter 11 verse 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come to me all of you who are weary and burdened and I will give you rest. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து யோசிச்சு நிம்மதியே இல்லாம நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? அநேக நாட்கள் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் நினைத்து நான் கலங்கி போயிருக்கிறேன், என்னுடைய எதிர்காலத்தை நினைத்து நான் கலங்கி போயிருக்கிறேன், எனக்கு கவலையாக இருக்குது, எனக்கு சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லைன்னு நினைச்சு நீங்க இன்னைக்கு வேதனையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, அப்படிதானே? இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவரிடத்துல நீங்க காத்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது, அவருடைய பிரசன்னத்துக்கு வந்து அதிகாலையில நீங்க ஜெபம் பண்ணுகின்ற பொழுது, அவர் உங்களுக்கு தேவ சமாதானத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்க ஜெபத்தின் மூலமாக நீங்க அவரிடத்துல நீங்க தெரியப்படுத்துகின்ற பொழுது, அவர் எல்லாவற்றுக்கும் பதிலை கொடுத்து அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கஷ்டத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? வேதனையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அநேக அவமானங்கள் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஏசப்பா கிட்ட போய் நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நீங்க ஆண்டவரே ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களோட பேசுவார், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார், உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கண்டிப்பா அவர் உங்களுக்கு தருவார். உங்களுடைய குடும்பத்தினர் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். அநேகர் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, குடும்பமாக உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னு நினைச்சு நீங்க கலங்கி போயிருக்கிறீங்க. கவலையே படாதீங்க, உங்களை நேசிக்கிற ஒருவர் இயேசு உங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் அதிகமாக கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாள் ஆண்டவரே ஏசப்பா வருத்தத்தோட ஆண்டவரே வேதனையோட கவலையோட இருக்கிறாங்க, எல்லா கவலைகளையும் நீங்க நீக்கி போடுங்கப்பா. அநேக காரியங்களை குறித்து யோசிச்சு கவலைப்படுறாங்க, எல்லா கவலைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே ஏசப்பா, எல்லா தகப்பனே வேதனைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சந்தோஷமே இல்லாம சமாதானமே இல்லாம நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உடனே நீங்க ஜெபிக்க போங்க. ஏசப்பா உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார். எல்லா பிரச்சனையிலிருந்து அவரே உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். அவர் உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். God bless you. Have a joyful day.